எவ்வளவு அருமையாக கவிதை எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு தேவை அந்த கடைசி வார்த்தை ஒன்றா இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் பையன் ஒருத்தன் வந்து எதுகை மோனையோடு நான் பேசுகிறேன் பாருங்கள் மேடையில் அப்படின்ட்டு வந்து மைக்கை வாங்கினான். இந்தியாவின் தலைநகர் டில்லி, செவுத்தில் ஓடுறது பள்ளி, பையங்க விளாடுறது கில்லி, குளத்தில் பூக்கிறது அள்ளி, செத்தா எரிக்கிறது கொல்லின்னா. இந்த 5க்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அவன் சொன்னது நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. அதே மாதிரி இவங்க பாருங்கள், சப்போட்டா, ஆரஞ்சு, திராட்சைக்கு தகுந்த மாதிரி கீழே ஒன்றை முடிக்கிறது. அடே அப்பா, பயல்கள்கிட்டலாம் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டோம்னா கொன்னே விடுவாங்க. ஒரு வாத்தியார் இப்போ வகுப்பில் இருந்துருச்சு, எதிரொலி சொற்கள் சொல்லுங்கடான்னு இருக்காரு. மேடை கீடை, மைக்கு கீக்கு, மேஜை கீச்சை, இது மாதிரி சொல்லுங்கடா அப்படின்னா ஒருத்தன் எந்திரிச்சான். என்னடா ரொம்ப யோசிக்கிற? காலேஜு கீழேஜு, பரிச்சை கிருச்சை, புஸ்தகம் கிறிஸ்தகம் அப்படின்னா போதும்டா வேணாம்டா, இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன் அப்படின்னா சொல்கிறா வாத்தியார் கீத்தியார் அப்படின்னா வேலை எழுதி கொடுத்துட்டு போயிட்டேன். அந்த நல்ல பாட்டு அது. இந்த வரியோட பாடுங்க. பொன்மான தேடி நான் பூவோட வந்தேன், அந்த பூவோட வந்து அந்த மானங்க இல்லைன்ட்டு இல்லாமல் போனோன்னா அந்த பூவை கீழே போட்டு அழுதுகிட்டே போனார். ரொம்ப வேதனையா, ரொம்ப ஆவேசமா. மன்னிக்க வேண்டும் நாவரசர் அவர்களே, ஒன்றை சொல்லணும். நீங்கள் இந்த காதல்னு 85 வயசு ஜெமினி 15 வயசு பொண்ணை கட்டிக்கிட்டாருன்னு சொன்னீங்களே, 18 வயசு பொண்ணு. நல்ல புள்ளி ஓரமாக பேசுகிறீங்க, கரெக்டு. இதுக்கு பேர் காதல் இல்லைம்மா. இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒத்த வயசு, ஒத்த குணம், ஒத்த தகுதி, இந்த 2 பேருக்கு இடையில வரதான் காதலே தவிர ஏற்றத்தாழ்வு மிக்க வயசுக்கு இடையில வந்து காதல் கிடையாது. காமம் வேறு, காதல் வேறு. ரெண்டையும் ஒன்னாகிறாதீங்க. இங்க பேசுறது காதல், அது உண்மை காதல். நீங்க யாராவது ஒருத்தருக்கு பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்க ரவு பகலாகி ராவணன் கதையாகி போயிடும். இது கலக்கல் தர்பார் இல்லை, வள்ளி திருமண நாடகம் மாதிரி ஆகி போயிடும். அதனால் நீங்கள் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது கலக்கல் தர்பாரில் சட்டமன்றம் மாதிரி பட்ஜெட் கூட்டத்தொடர் மாதிரி 1 மாதம் நடத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஒவ்வொரு மானிய கோரிக்கையாக பேசி கடைசியில் ஒரு முடிவுக்கு வரலாம். அதனால் தயவுசெய்து யாரும் குறுக்கீடு செய்ய வேணாம். தமிழ் நெஞ்சம் ஆரம்பிச்சு விட்ட நிலைமை இப்போ என்ன நிலைமைக்கு ஆளாயிருச்சு பாருங்கள். அதனால் முதல்ல தமிழ் நெஞ்சனை கண்ட்ரோல் பண்ணாலே மற்ற எல்லாம் சரியாக போயிடும். நீ பேசுமா. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு உட்காந்துறேன். ஒரே ஒரு செய்திண்ணே, நல்ல செய்திண்ணே. இது திருத்தவே முடியாது போல இருக்கேன். இல்லை யோகா வகுப்புக்கு டெய்லி போவாங்க பசங்க. நல்லா அந்த கதையை கேட்டுங்க. இந்த அம்மா சொன்னதுக்காக சொல்கிறேன். யோகா வகுப்புக்கு பசங்க டெய்லி போவானுங்க. ஒரு நாள் யோகா வாத்தியார் வரல. பசங்கள்லாம் நின்று பார்த்தானுங்க, வாத்தியார் வரல. நேராக யோகா வாத்தியார் வீட்டுக்கே போயிட்டானுங்க. யோகா வாத்தியார் எங்கன்னு கேட்டிருக்கானுங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரன். ஓஹோ, கைதிகளுக்கு யோகா போட்டு செலுத்துல போயிருக்காரு போல் இருக்குன்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போனால் அந்த யோகா வாத்தியாரை செங்கிலி போட்டுக்குள்ளே வலிச்சுன்னு போகிறாங்க. என்னன்னு கேட்டால், பொண்டாட்டி கொஞ்சம் தண்ணி கேட்டிருக்காரு, லேட்டாக வரதுக்குள்ள லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு மண்டை எடுத்து உடைச்சாராம் யோகா வாத்தியார். யோகா பண்ணுற வாத்தியாருக்கே கோபத்தை உண்டு ஆகிற அளவுக்கு இன்னைக்கு பொண்டாட்டிங்க இருந்தால் தாம்பத்திய வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி வருங்கிறேன். இதோ அந்த அம்மா 18 வயசு பொண்ணு பின்னாடி 68 வயசு கிழவன் பின்னாடியே போகிறானா. ஏன் போக மாட்டாண்டி அம்மா அவங்க பின்னாடி? நீங்கள் ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டை போட்டு போனால் மூடுறதுக்கு கிழவன் பின்னாடி வரான். அதை விட்டுட்டு 18 வயசு பொண்ணு பின்னாடியோ கிழவன் பின்னாடி போனால் நீ ஜாக்கெட்டில் ஜன்னல் வைக்காத, ஏணி வைக்காத, ஒழுங்கா மூடிக்கின்னு போ. பரப்புடி பாப்பா போனா ஏன் பின்னாடி வரமாட்டா? அப்புறம் கிழவனுக்கு மேலே கெட்ட பேர். கிழவன் நான் அவரை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். பேசுங்க. நீங்கள் கவிதை ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, அதுக்கு சொன்னேன். அது மட்டும் இல்லை சார், இன்னைக்கு கவிஞன் எழுதுறான் பாருங்க கவிதை. பஸ் ஸ்டாப்பில் நின்னா பஸ் வரும், பஸ் ஸ்டாப்பில் நின்னா பஸ் வரும், ஃபுல் ஸ்டாப்பில் நின்னா ஃபுல் வருமானு கேட்குறான் சார். ஃபுல் ஸ்டாப்பில் நின்னா ஃபுல் வருமானு கேட்குறான். இன்னைக்கு காதல் அவனை கண்ணா பின்னன் மாற்றிருக்கு. எந்த காதல்? இளைஞர் காதல். இன்னைக்கு லோன்னு அலையறான்னு சொன்ன பாருங்க, அவனுடைய காதல் எப்படி தெரியுங்களா இருக்கு? பொண்ணை பார்க்குறான், பின்னாடியே லோன்னு சுற்றுறான். அவளுக்கு கம்மல் வாங்கி கொடுக்குறது என்ன, ஏர்பின் வாங்கி கொடுக்குறது என்ன, வளையல் வாங்கி தரது என்ன, அவனுக்கு பிடிச்ச நகை நட்டு வாங்கி தரது என்னன்னு எல்லாம் கேட்டு பார்த்து எல்லாத்தையும் ஒன்றா செஞ்சுட்டு கடைசியில் ஊரை விட்டே எஸ்கேப் ஆகிடுறது. ஊரை விட்டே இது போல தான் ஒருத்தன் எஸ்கேப் ஆனான் அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு. அந்த பொண்ணும் அந்த பையன் பின்னாடி லவ்னு சுற்றிட்டே திரிஞ்சிட்டு இருந்தது. கடைசியில் அந்த பையனை நம்பி ஊரை விட்டே ஓடி போச்சு. அங்கே போனால் ஒரு ஊரில் அவனுக்குன்னு ஆதரவு கொடுத்து தங்க வச்சுட்டு இருந்தாங்க. தங்க வச்ச இடத்துலையாவது ஒழுங்காக இருந்திருக்கலாம்ல. காசு திர்ற வரைக்கும் அங்கே மீட்டரை போட்டுட்டு
காசு தீர்ற வரைக்கும் அங்கே மீட்டரை போட்டுட்டு கடைசியில் இவன் கை கழுவு பார்த்தான். எங்கேயோ ஒரு இடத்துல எஸ்கேப் ஆகி போயிட்டவனை தேடி பிடிச்சி ஊரில் இருந்தவங்கலாம் கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து கேட்டுச்சு, ஏயா என்னை காதலிச்சு அனுபவிக்கிற வரைக்கும் என் கூட இருந்தல்ல, இப்போ மட்டும் என்னை ஏமாத்திட்டு போகணுன்னு நினைக்கிறையே, உனக்கு எப்படியா இந்த மாதிரி வந்தது மனசு, நீ என்னை உண்மையாக காதலிக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து ஒரு கேள்வி கேட்டுச்சு. என்னுடைய கருப்பையை நிரப்ப தெரிந்த உனக்கு, என்னுடைய கருப்பையை நிரப்ப தெரிந்த உனக்கு என்னுடைய இறைப்பையை நிரப்ப வழி தெரியவில்லையான்னு சவுக்கடி கொடுத்தா பாருங்க. இப்படி தாங்க இன்னைக்கு இளைஞர் காதல் இருக்கு. இளைஞர் காதல் என்னவோ உன்னதமானது, அதையும் தாண்டி புனிதமானது. நடுநடுல மானே தேனே பொன்மானேன்னு போட்டுக்கொன்ற ரேஞ்சில் தான் இன்னைக்கு காதல் கடிதம் எழுதிட்டு இருக்கான். எல்லாமே ஒரு யதார்த்தத்தை கடைபிடிக்காத ஒரு நயவஞ்சக காதல் தாங்க இளைஞர்களுடைய காதல். நீங்க சொன்னீங்க செட்டு லிங்க்கு இதுதான் இன்னைக்கு ஃபேஷன்னு சொன்னீங்க. செட்டு லிங்க் தான் இன்னைக்கு ஃபேஷனா? சார் மன்னிச்சுக்கோங்க, செட்டு லிங்க் எல்லாம் ஃபேஷன் கிடையாது. இப்பெல்லாம் கனெக்ஷன் தான் ஃபேஷனு. இப்பெல்லாம் கனெக்ஷன் தான் ஃபேஷன். நான் கனெக்ஷனை மாத்திட்டேன்ப்பா. அந்த ஃபோன் சொல்லியிருப்பாங்க ஏர்டெல் வேற ஏதாவது இல்ல சார், நீங்க அப்படி நினைச்சிட்டா நாங்க என்ன செய்ய ஒரு முடியும்? கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி செல்போன் வாங்கியிருப்பேன், அதை சொல்லியிருப்பேன். நீங்க உடனே எல்லாத்தையும் இளைஞர்களை தப்பாவே நினைக்காதீங்கம்மா. அப்படி இல்ல சார். அச்சு கனெக்ஷன் போட்டா ஆர்த்தி, ஏர்டெல் கனெக்ஷன் போட்டா மாலா, ரிலையன்ஸ் கனெக்ஷன் கொடுத்தா ரீட்டா, இப்படி ஒவ்வொரு கனெக்ஷனுக்கு ஒவ்வொருத்தையும் லவ் பண்ணிட்டு திரியறா சார். பிஎஸ்என்எல் போட்டா பொன்னம்மாவா? பொன்னம்மா கூட வச்சுக்கோங்களேன். இப்படி ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் ஒவ்வொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு திரிகிறான். இதெல்லாம் உண்மையான காதலா சார்? நீங்களே சொல்லுங்க சார். ஒயின் ஷாப்ல பார்னு ஒன்று இருக்கும். ஒயின் ஷாப்ல பார்னு ஒன்று இருக்கும். அங்கதான் இருக்கேன். அது அந்த புறத்தில் இருக்குது சார். சைக்கிள்ல ஒரு பார்னு ஒன்று இருக்கும். ரெண்டுத்துக்கு என்ன சார் வித்தியாசம்? அது ட்ரிங்கிங் பார், இது ஹேண்ட் பார், அவ்வளோதான். சார் அது இல்லை சார். இன்னைக்கு பாருங்க, சைக்கிளில் இருக்கிற பார் மேலே உட்காந்து பெடலை மிதிச்சா வண்டி ஸ்டடி ஆகும். சைக்கிளில் இருக்கிற பார் மேலே உட்காந்து பெடலை மிதிச்சா வண்டி ஸ்டடி ஆகும். ஒயின் ஷாப்பில் அதுவும் அந்த புறத்தில் இருக்கு பாருங்க, அந்த பாரில் போய் அடிச்சா வண்டி தள்ளாடும். தள்ளாடணுங்கிறதுக்காக தானே அந்த பாருக்கே போகிறது. பின்ன என்ன யோகாசனமும் தியானமும் பண்ணுறதுக்காக போகிறாங்க அங்கே. இன்னைக்கு இது போல தான் சார் ஒரு தெளிவில்லாத மனப்பக்குவம் இல்லாத காதலை செய்து கொண்டு நம்முடைய கலாச்சாரத்தையே ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்கின்ற அந்த பண்பாட்டையே சீரடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள். காதலும் சாலை பாதுகாப்பும் ஒன்று சார். காதலும் சாலை பாதுகாப்பும் ஒன்று சார். சாலையில் நாம் எப்படி கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி பயணிக்கிறோமோ, இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பாம நேர் பாதையில் சரியான வேகத்தில் நம்முடைய சரியான இலக்கை எட்டி நாம் எப்படி போய் கொண்டிருக்கிறோமோ அப்படி போனால் பாதுகாப்பான இனிய பயணம் கிடைக்கும். அதுபோல தான் காதலில் கூட வரையறைக்குட்பட்டு இலக்கணத்திற்குட்பட்டு நாம் கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரைகளைப் போல சவாரி செய்தால் நிச்சயமான திருமணம், உண்மையான இல்லற வாழ்வு நமக்கு அங்கே கிடைக்கும். அது உறுதி. இதை மறந்துட்டு இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. கால் சென்டரில் 1/4 மணி நேரம் சல்லாபம் செய்துவிட்டு, கால் சென்டரில் 1/4 மணி நேரம் சல்லாபம் செய்துவிட்டு, ஃபிலிம் தியேட்டரில் அரைகுறையாய் படம் பார்த்துவிட்டு, ஃபிலிம் தியேட்டரில் அரைகுறையாய் படம் பார்த்துவிட்டு வாழ்க்கை தியேட்டரில் முழு பாடத்தையே தொலைத்து நிற்கின்றார்கள் இன்றைய இளைஞர்கள். அவர்கள் காதல் சிறந்ததுன்னு நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்ட்டு எதையாவது சொல்லிடுங்கம்மா. நீ சொல்லாமல் இருந்தால் தான் இப்போ எனக்கு பயமாக இருக்குது. ரொம்ப அருமையாக பேசுனாங்க. தம்பதியருடைய காதலுக்கு இளைஞருடைய காதல் எவ்வளவு இன்னைக்கு கீழ்த்தரமாக போயிட்டுருங்கிறதுக்கு ரொம்ப அழகாக பேசுனாங்க. இளைஞர்கள் காதல் அப்படியே மைக் எடுத்து. அப்புறம் அங்கேயும் ஒரு ரொம்ப ஆவேசமா ரொம்ப அப்படியே முடியல அவரால் அப்படியே கொட்டி எடுத்துருவார். எரிஞ்சிரம் போல அவ்வளோ ஒரு கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது வெளிநாட்டுக்காரங்க வந்து கேட்குறாங்களா, எங்கள் ஊரில் வந்து 4 நாள் விவாகரத்து நடந்துருது, 2 நாள் விவாகரத்து நடந்துருது, நீங்கள் மட்டும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, எங்கே விவாகரத்து நடக்கலை, லைசன்ஸ் வாங்கிட்டு இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, அதுதான் ஒரு நல்ல ஒரு திருமணமா? காதலித்து திருமணம் செய்கிறது வந்து லைசன்ஸ் இல்லாமல் ஒரு திருமணம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், எந்த ஊரில்
காதலித்து மற்றவனை திருமணம் செய்தால் கூட அவளுடைய மனதில் அந்த அவனுடைய நினைவு எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருக்கும் தெரியுமா? அதுக்கு எப்பவுமே டைவர்ஸ்ங்கிறது ஒரு வார்த்தையே இல்லை. அந்த பொண்ணோடையோ அந்த ஆணோடைய உடல் இந்த மண்ணுல பதிஞ்சு போனா கூட அவன் அந்த காதலோட நினைவு மனசுக்குள்ளே இருக்கும். அடுத்த ஒரு ஜென்மம்னு வந்தா அவன் கூட தான் வாழணும், அந்த ஒரு அன்பு பதிஞ்சிருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா உசிலம்பட்டி பொண்ணு இவ உம்மா. தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் சொல்றான், அம்மா அம்மம்மா அம்மா அம்மம்மா உசிலம்பட்டி பிறந்த ஒரு பொண்ணை காதலிச்சு நான் திருமணம் பண்ணிக்க போறேம்மா. உசிலம்பட்டில் தான் கள்ளிப்பால் கொடுத்து அதிகமாக இது பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட நாட்டில் பிறந்த ஊரில் பிறந்த ஒரு பொண்ணை நான் இப்போ திருமணம் செஞ்சுக்க போறேன்னு ஒரு இளைஞன் சொல்றானா, என்ன காரணம்? இன்னைக்கு ஐநா சபை, வீட்டில் நடக்கிற ஐநா சபையிலிருந்து நாட்டில் நடக்கிற ஐநா சபை வரைக்கும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை சாதி. அந்த சாதி என்கிற ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது எங்களுடைய இளைய சமுதாயம் என்பதை உங்களால் மறுக்க முடியுமா? சாதி என்பது கெட்ட வார்த்தை இல்லை, இரு மனங்களை தொட்ட வார்த்தை, சாதி பத பேதங்களை சுட்ட வார்த்தை. நாங்கள்லாம் காதலிக்கிறோம் எதற்காக? கடற்கரையில் சென்று காத்து வாங்குவதற்கா? இல்லை ₹1 சுண்டலில் இந்த கடற்கரையை சுற்றி வருவதற்கா? இல்லை, சாதி என்ற சட்டைகளை கிழிப்பதற்காக நாங்களாம் காதலித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்களாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு ஒற்றுமை நம் நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து ஷாஜஹான் மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டினான்னு சொன்னாங்க. இல்லை, நான் இன்னும் சொல்லலை. ஆனால் அதே இளைஞன் இன்று பாடுறான், தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே, காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே. அந்த தாஜ்மஹால் எதுக்கடி நீ செத்த உடனே கட்டி நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க? நீ இருக்கும்போது இந்த காடு இந்த மலை எல்லாமே நம்மளுடைய காதல் சின்னம் சொல்லிட்டு நம்ம நாட்டில் இருக்கிற சொத்தையெல்லாம் நம்மளோட சின்னங்கள் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அதுதான் இளைஞருடைய காதல். அதை உங்களால் மறுக்க முடியுமா? நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அதையும் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை நினைச்சாதான் வேதனையா இருக்கு. என் வேலையை கேட்டுக்கிட்டு இருக்கிறதானே. அப்புறம் நானும் அவங்களும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தா இப்போ ஜனங்க மெண்டலாகி போயிடுவாங்கல்ல. அவங்க பேசுறத நான் முதல்ல கேட்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இன்னும் ஒன்று தெரியுமா? இந்த காதலிச்சு திருமணம் செஞ்சவங்க, அந்த காதலிச்சிட்டு இருக்கவங்கலாம் வந்து, அதாவது இவங்க ஒன்று சொன்னாங்க, அதை சொல்லிடுறேன் அப்புறம் மறந்துடுவேன். அவங்க சொன்னாங்க, திருமணம் ஆன பிறகு முதலிரவில் வந்து, அம்மா நீ பிஎல் படிக்கிறதுக்கு உனக்கு ஃபார்ம் வாங்கி கொடுத்துருக்கேன் நீ படிமான்னு சொன்னானா. அதே அவங்க திருமணம் ஆவதற்கு முன் காதலித்திருந்தால் அவனே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பான், நீங்கள் நிச்சயமாக படித்திருப்பீர்கள். இந்த காலத்துலாம் வந்து வீட்டில் ஒரு ஆம்பளை மதிக்கிறதில்ல, எந்த பையனையும் மதிக்கிறதில்ல. வீட்டில் இருந்தா வெட்டிச்சோறு, ரோட்டில் போகிறான் பாரு வெட்டி பைய, அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆண் மகனை கூட ஒரு காதலி மாற்றுவாள். அவ கேட்பா, மாமா எனக்கு அது வேணும், மாமா எனக்கு இது வாங்கி கொடுங்க, வேற வழி தெரியாது. அதாவது காதலிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேண்ட் சட்டையில் 1000 பாக்கெட் இருக்கும், ₹1 கூட உள்ளே இருக்காது. ஆனால் காதலிச்ச பிறகு அவ அது கேட்குறாளே இதை கேட்குறாளே எதையாவது வாங்கி கொடுக்கணுமேங்கிறதுக்காகவே சம்பாதிக்கிறான் பாருங்க. ஒரு ஆண் மகனை இந்த சமுதாயத்தில் நல்ல இடத்துக்கு கொண்டு வரான் பாருங்க. அதுக்காகவே அவன் காதலிக்கிறான், அந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருகிறான். ஆகவே ஒரு இளைய சமுதாயம், ஒரு இளைஞர்கள் காதலிப்பது தான் சிறந்த ஒரு காதல். அந்த காதல் தான் எங்களுக்கு சொந்தம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக சிறப்பாக இருந்தது.